This is Joel. I'm basically an English teacher, a poet, a writer, a singer, a dancer, and an author of a book. Okay, so I'm 26. So here I am to perform. I write bilingual poems and I do sing songs, as said before. Okay, so I'm here to present my handwritten கவிதை, ஒரு தமிழ் கவிதை. ஓகேவா, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் கவிதை எழுதியிருக்கேன். ஸோ யூ ஷுட் பி ரேட்டிங் இட் நாட் அன் அப்ளாஸ். ஓகே, நம்ம எது பண்ணாலுமே அப்ளாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம், பட் ரேட்டிங் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ மை லைன்ஸ் ஃபார் மை பிலோவட். ஸோ தமிழ் வந்து நான் நெக்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ். இங்கே இருக்கிற ஒருத்தங்களுக்கு அது நான் டெடிகேட் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ அதை சொல்லி எதுவும் நான் இப்போதைக்கு அவங்கள நர்வஸ் ஆக்க விரும்பல. ஸோ திஸ் இஸ் அ போம் டெடிகேட்டட் டு தட் பர்டிகுலர் ஒன் ஹூ brought me until this stage. Okay, so here are the lines. Wait, I didn't mention who is it. So Hina, yeah. So these lines for you. வேற எதுவும் கிடைக்கலப்பா, இப்போதான்ப்பா எடுத்துட்டு வந்தேன். சரியா? யா, ஓகே. Hand. We are all blessed with hands, two anchors to hold the weight we bear, silent companions of strength, carrying us throughout trials we care. The support they give is shaped by the way we choose to lift, to hold, to shelter, or sometimes to let loose. And then I paused. I thought twice. Were these hands built by chance or gifted pure and precise? Ah, the answer glows within. They are gifts, divine and mine. The choice is carved in me to labor, to lift another, or to craft my dreams in time. These lines are for you. Okay, so yeah, thank you. Next, ஃபர்ஸ்ட் ஒன்று புரியாத மாதிரி போயிடுச்சு. ஸோ புரிஞ்ச மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ யா, திஸ் இஸ் டெடிகேட் டு மை beloved. ஓகே, அவங்களுக்காண்டி எழுதின ஒரு கவிதை இப்போ இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் டெடிகேட்டிங் இட் டு ஹர். கண்ணெதிரே உன் கருவிழியின் ஆழத்தில் பார்த்து இதயம் சொல்ல தயங்கும் வார்த்தைகளை உன் கண்களின் மொழியால் கேட்கும்போது நான் கண்டது எப்போதும் காணாத ஒரு மாய உலகம் என் அன்பே. அந்த மாய உலகம் என்னை சுற்றி அணைத்த போது என் உள்ளம் நன்றி சொல்லும் சொல்லே தெரியாமல் போய்விட்டது. ஏனெனில் என் வாழ்வின் தொடக்கமும் என் கனவுகளின் பயணமும் என் உயிரின் எல்லைகளும் அங்கேயே தொடங்கி அங்கேயே மலர்ந்து அங்கேயே நிறைவடைந்தன. என் ஆரூரே, நீயே என் அனைத்தும். உனக்காக இந்த வரிகள் சமர்ப்பணம். என்னடா இன்னும் முடிக்கலன்னு நினைக்காதீங்க, லாஸ்ட் இன்னும் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ த லாஸ்ட் இஸ் this one is a special one dedicated to all the women's. ஃபர்ஸ்ட் ஏன் ஆளுக்கு எழுதிட்டேன். ஸோ இப்போ எல்லா உமன் அவங்களுக்கு எல்லாருக்குமே டெடிகேட் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் என்னோட கவிதைகள்ல இருந்து. ஓகே, ஸோ இந்த உலகத்துல எந்த வழியை வேணா தாங்கிடலாம், ஒரே ஒரு வழி மட்டும் தாங்க முடியாது. அது என்னது? அதை விடையும் ஒரு வழி ஒன்று இருக்கு. ஆமா, அது என்ன வழி? ஏன் தலைவலின்னு யாராச்சும் சொல்லுங்களேன். ஏன் இப்படி? see in deep thing pregnancy. ஸோ பிரசவ வலி ஒரு ஆணால புரிஞ்சிக்கவே முடியாது, அது வாழ்க்கை ஃபுல்லா நம்மளால உணர முடியாத ஒரு வலி. ஓகேவா? ஸோ அதையும் தாங்குற அந்த பெண்களுக்காக நான் எழுதின சில வரிகள். ஓகே, அன்பான ஆண்களே, புரிந்து கொள்ளுங்கள், வயதில் மட்டுமல்ல விவேகத்திலும் வளருங்கள். பெண்கள் ஆணின் எலும்பிலிருந்து பிறந்தவர்கள் அல்ல, தேவதை என புகழ் பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் யாரையும் பின்தொடரவும் காதலித்து அழியவும் வந்தவர்கள் அல்ல. அவர்கள் காதலிக்கிறார்களா
அல்லையா? அது அவர்களின் விருப்பமே, அவர்களின் உரிமையே. ஆகையால் அவர்களை நினைத்து வாழ்க்கையை வீணாக்காதீர்கள், அவர்களை நினைத்து உயிரை இழக்காதீர்கள். உங்கள் தாயார் தந்த அருமையான வாழ்வு, மரியாதையுடன் வாழுங்கள் அன்பான ஆண்களே. ஏனெனில் பெண்கள் தேடுவது அவர்கள் விரும்பும் அன்பையே தவிர வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. நன்றி.